இல்லை நிச்சயமா உண்மையிலே வந்துட்டு இப்போ சிவாஜி அவர்கள் வந்து இப்போ இன்னைக்கு அவங்க இல்லை இருக்கும்போது வந்துட்டு அவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு பெரியவங்க இருப்பாங்க. இப்போ வீட்டுக்கு பெரிய தலைக்கட்டு இப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவருக்கு கீழே வந்துட்டு நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாரும் போய் அவங்க கிட்ட ஒரு ஆலோசனை பண்றதுங்கிற அந்த ஒரு சூழல் இருக்கும் இல்லையா. ஆல்மோஸ்ட் தமிழ் சினிமாவில் வந்துட்டு சிவாஜி அவர்கள் அந்த ஒரு இடத்துல தான் இருந்திருக்காங்க. இன்னைக்கு தேதியில் அப்படி ஆளே கிடையாது. ரஜினியா இருக்கட்டும், கமலா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், அவங்க அப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிக்கல, தன்னை அந்த ஒரு இடத்துல முன்னிலைப்படுத்தி வச்சுக்கல. ஆனா இதே வந்துட்டு கன்னடா சினிமாலையும் சரி, தெலுங்குலையும் சரி, அப்படி ஒரு ஆட்கள் இன்னமும் இருந்துகிட்டே இருக்காங்க. ஏன்னா இப்போ நீங்கள் தெலுங்குல போனீங்க அப்படின்னா வந்துட்டு சிரஞ்சீவி ஃபேமிலியிலேருந்து யாருக்கிட்ட வேணாலும் போனால் அந்த ஒரு பெரிய பாரம்பரியமான ஒரு குடும்பம், அவங்க கிட்ட போய் சில யோசனைகள் கேட்கலாங்கிற அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. கன்னடாவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னமும் சிவராஜ்குமார் அந்த குடும்பமாக இருக்கட்டும், அந்த குடும்பம் சார்ந்த இல்லை வெவ்வேறு குடும்பம் சார்ந்த நிறைய பெரிய மனிதர்கள் அந்த ஒரு ஒரு நிலையில் இருப்பாங்க, ஒரு கட்டுக்கோப்பா. ஆமாம், பர்ஃபெக்டாக இருப்பாங்க, பிரச்சனைகளை அணுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நாளை பின்ன வந்துட்டு இப்போ இன்னைக்கே கொடுங்க தமிழ் சினிமாவில் வந்து நிறைய சங்கங்கள் இருக்குது, பெப்சி இருக்குது, எல்லா விதமான விஷயங்களும் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த எல்லா சங்கத்துக்கும் பொதுவாக ஒரு பெரிய மனுஷன் ஒருத்தர் இருப்பாரு. அவர் சொன்னார் அப்படின்னா எல்லா சங்கமும் கட்டுப்படணும்னு அப்படி ஒரு மனிதனே கிடையாது. ஒரு அளவுக்கு வந்துட்டு சிவாஜி அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், இந்த மனிதர்கள் இருக்கும்போது அந்த மாதிரி ஆட்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரே ஒரு மனிதர் விஜயகாந்த் அவர்கள், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்தாங்களே தவிர்த்து அதுக்கப்புறம் ஆளே கிடையாது இண்டஸ்ட்ரியில். உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஆட்கள் இல்லை. அது மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் தான். அதை வந்துட்டு அதை செய்யறதுக்கு அந்த மனிதர்களுக்கு திறமை பத்தாமல் இருக்கலாம், இப்போ இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பயமா இருக்கலாம், இல்லை நாம ஏன் அடுத்தவங்க பிரச்சனையில் போய் இன்வால்வ் ஆகிக்கணுன்ற இந்த ஒரு சூழலாக இருக்கலாம். ஆனால் சிவாஜி அவர்கள் இருந்த காலத்தில் இருந்த அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அவங்க தானே நடிகர் சங்கத்தினுடைய அந்த ஒருத்தர் இடம் கொடுக்குறாரு, ஒருத்தர் காசு போடுறாருங்கிற மாதிரி அவங்க தானே வந்துட்டு ஒரு 4 பேர் தானே, எம்ஜிஆர், சிவாஜி, அப்புறம் வந்துட்டு எஸ்.எஸ். ராஜன், இப்படி ஒரு 2, 3, 4, 5 பேர் தான் அந்த வந்துட்டு அந்த கட்டிடத்துக்கான ஒரு தூணாவே இருக்கிறாங்கன்னு வைங்களேன். இவங்க கிரியேட் பண்ண அந்த அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதனுடைய ஒரு ஆலமரம் தான் அன்னை இல்லம். அங்கேருந்து தான் எல்லாமே புறப்பட்டுருக்கு, எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருக்கு.